தற்போதைய அண்மை செய்தி. அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் திரு ஆவின்குடி கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. முருகன் மூன்றாம் படை வீட்டில் கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. 21 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு இசை, தேவாரம், திருவாசகம் உள்ளிட்டவை இசைக்கப்பட்டது. முருகனின் மூன்றாம் படை வீட்டில் கும்பாபிஷேக விழா நடைபெற்று வருகிறது. 21 யாக குண்டங்கள், புனித கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி கருவறை விமானம் மீது ஊற்றப்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகமது ரியாஸ் வழங்க கேட்கலாம். முகமது ரியாஸ், முருகனின் மூன்றாம் படை வீட்டில் கும்பாபிஷேக விழா நடைபெற்று வருகிறது. இது குறித்த முழு விவரங்கள். மோனிசா, பழனி மூன்றாம் படை வீடான திருவண்ணான்குடி கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவிற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான திரு ஆவணன்குடி கோயிலில் கும்பாபிஷேகம் இன்று அதிகாலை நடைபெற்றது. 4ஆம் தேதி அதிகாலை கணபதி வழிபாட்டுடன் முதல் கால யாக பூஜை தொடங்கியது. இன்று அதிகாலை 6ஆம் கால யாக வேள்வி பூஜை நடந்தது. 21 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு நன்மங்கள், இசை, தேவாரம், திருவாசகம், கந்த புராணம் ஆகியவை ஓதுவார்கள் இசைக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க யாக சால்வை வேள்வி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை 4 மணிக்கு 6ஆம் கால வேள்வி பூஜை தொடங்கியது. இன்று அதிகாலை புனித கலசங்களுக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு மூலவர் அருள்மிகு குழந்தை வேலாபி சாமியில் கருவறையில் விமானம் மற்றும் ராஜகோபுரம் கும்பாபிஷேகம் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து தெய்வங்களுக்கு, சுற்றியுள்ள தெய்வங்களுக்கு திரு நன்னீராட்டு விழா நடைபெற்றது. 6:45 மணியில் மூலவருக்கு அருள்மிகு குழந்தை வேலாயுத சாமிக்கு மகா தீபாதாரணை நடைபெற்றது. குழந்தைக்கான ஏராளமான பக்தர்களும் வந்திருந்தனர். பக்தர்களுக்கு விபூதி பிரசாதம், அன்னதானம் வழங்கப்பட்டது. கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய நடைபெற்ற இந்த திருவிழா இன்று நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். மேலும் பழனியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், அறநிலைத்துறை அதிகாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூடுதல் பாதுகாப்புக்காக போலீஸ் பாதுகாப்பு ஈடுபட்டுள்ளனர். முகமது ரியாஸ், தகவல்களுக்கு நன்றி.